ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் இட்ஸ் ஸ்பீட்ஸ் எந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயினி ஒரு சைக்காலஜிஸ்டாக இருப்பார். அதாவது ஒருத்தர் தொட்ட உடனேயே அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அவங்களுடைய எதிர்காலம் அண்டு கடந்த கால வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்குள்ளார போய் அப்படியே கெஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்க இதே மாதிரி அப்படியே நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தாக இருக்கிறவங்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டாங்க. சும்மா லேசியாக ஒரு சிம்பிளான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் இவங்க பார்த்து சொல்லிட்டு வருவாங்க. அந்த வகையில் ஒரு குட்டி பொண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் வர அந்த ஹாரர் போர்ஷன் தான். விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பேயில் அப்படியே கொடூரமாக இருக்கும். அந்த பொண்ணோட பேய் இருக்கும். ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து நான் பண்ண மாட்டேன், இது ஒரு பயங்கரமான கேஸு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மனசாட்சி கேட்காம அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறப்ப நிறைய ஹாரர் சீன்ஸ் அப்படின்ட்டு வரும். அதெல்லாம் பார்க்கும்போது கொடூரமாக இருக்கும். இப்போ அந்த பேய் வர சீன்ஸு ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதப்பதைப்பிலே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு படுபயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோடு அப்படியே நம்ம கொண்டு போவாங்க. பியூஜிஎம் பட்டை கிளம்புதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஹாரர் படத்துக்கு இல்லாத ஒரு பியூஜிஎம்மை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் மியூசிக்கல் நம்ம பயமுறுத்திடுறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பியூஜிஎம்மை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. ஒரு பயமுறுத்துறாங்க. அந்தளவுக்கு ஒரு பேய் படத்துக்கு உண்டான சூப்பரான ஒரு லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக எதுவும் இல்லை. என்ன எனக்கு கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகளை தவிர்த்துட்டு தனியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.